சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் திருவள்ளூர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் உதயகுமார். 22 வயதான இவர் தாம்பரத்தில் உள்ள கல்லூரியில் MBA படித்துக் கொண்டே ஆட்டோ ஓட்டி வருகின்றார். உதயகுமார் தான் வசிக்கும் பகுதிக்கு வெளிநபர்கள் வந்தால் அவர்களை மிரட்டும் துணியில் இது எங்க ஏரியா, உள்ளே வராதே என்று கூறி விரட்டுவாராம். அதேபோன்று மப்பேடு பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீசியன் நரேஷ் என்பவர் அங்கு வந்தபோது அவரை அடித்து விரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ் தனது நண்பர்களான கிருஷ்ணன் மற்றும் சாந்தகுமார் ஆகியோரிடத்தில் உதயகுமார் தாக்கியது குறித்து கூறியுள்ளார். பின்னர் 3 பேரும் உதயகுமாரை தேடியுள்ளனர். அப்போது சிட்லப்பாக்கம் சேது நாராயண சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உதயகுமாரும் அவரது காதலியும் பேசிக் கொண்டிருந்ததை கண்டுள்ளனர். பின்னர் மூவரும் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து உதயகுமாரின் கை, தலை, முகம் ஆகிய பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதை பார்த்த உதயகுமாரின் காதலி கூச்சலிட்டபடி அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடியுள்ளார். தொடர்ந்து பொதுமக்கள் கூடவே 3 பேரும் பட்டாக்கத்தியை அங்கே போட்டுவிட்டு அருகில் உள்ள சேலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பின்னர் அந்த இளைஞர்கள் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் உதயகுமார் சிகிச்சை பெற்று வருகிறார். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.